பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகபலத்திற்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதைவிட ஆண்டவருடைய கிருபை இம்மட்டும் ஐயா கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். வேதம் சொல்லுகிறதே, ஒரு அம்மையார் கேட்ட கேள்வி, வேதம் சொல்லுதே கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது குறைவிடாது குறைவிடாதுன்னு சொல்லி பாட்டா பாடுறீங்கள் ஐயா. ஆனால் என் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவு இருக்குதுன்னு நான் சொல்லலை, ஒரு குறை மட்டும் மாறவே மாட்டேங்குது. எங்கள் குடும்பத்தில் ஐயா ஆண்டவரை தான் தேடுறோம், எல்லாரும் தேடுறோம். நானே புருஷன் பிள்ளை எல்லாருமே தேடுறோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கடன் போனால் ஒரு கடன் வந்துடுது, ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வந்துடுது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி மாற்றி கடனில் தான் எங்கள் வாழ்க்கை பாதி நாட்கள் செலவழிந்திருக்கிறது. இந்த கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருப்பார் நிச்சயமாக. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா என் புருஷன் கடன் வாங்குறது கூட என்கிட்ட சொல்கிறது கிடையாது. என்கிட்ட சொல்கிறத விட அவர்கிட்ட கடன் கூடத்தான் இருக்கும். ஆகையினால இந்த கடனை குறித்து கொஞ்சம் சொல்லுவீங்கன்னா என் போன்ற எத்தனையோ குடும்பங்கள் காக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கும். பல காரியத்தை சொல்கிறீங்க, இதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இன்னும் அறியாதவர்கள் ஏராளம் உண்டு. ஆகையினாலே தயவு செய்து இதை குறித்து சொல்லுவீங்களான்னு கேட்டீங்க. இந்த நாளில் உங்களோடு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கட்டாயம் சொல்ல வேண்டும். உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எப்போ உங்களுக்கு தருணம் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன பிரதர் பையன், உங்கள் பைபிளை கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறதையாவது பார்க்குறதுக்கு தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து 128ஆம் சங்கீதத்தில் 1, 2 இந்த 2 வசனத்தை மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். அடிக்கடி பழக்கப்பட்ட கேட்ட வாசித்த கல்யாண வீட்லேயும் சரி, பிறந்தநாள் வீட்லேயும் சரி, ஒரு பிரதிஷ்டை, ஒரு வீடை புதுசாக கட்டி பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னா கூட சரி, இந்த சங்கீதத்தை வாசிக்காமல் ஒரு நாள் இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இதில் என்னையா சத்தியம் இருக்கும்பீங்க. இதில் இன்னொரு பெரிய சத்தியம், நான் விளங்கி கொள்ள வேண்டிய சத்தியம் ஏராளம் உண்டு. ஆகையினால உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து 128ஆவது சங்கீதத்தில் 1, 2 வசனம், இந்த 2 வசனத்தையும் அப்படி நீங்கள் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா, தேடி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து படுவோம். எல்லாரும் பேத்துதிப்பா, எல்லாரும் பேத்துதிப்பா, எல்லா ஆத்துமாமைதி எல்லாரும் பேத்துதிப்பா, எல்லாள் பறையேது உள்ளத நான் செய்த, எல்லாள் பறையேது உள்ளத நான் செய்த, எல்லா நன்மைகள் யாவும் மறவாதி, எல்லாரும் பேத்துதிப்பா, எல்லா ஆத்துமாமைதி எல்லாரும் பேத்துதிப்பா.
பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ, நிலையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ, ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, ஆளான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்தவராக என் நினைந்து என்னாலும் துதிப்பார். எல்லா ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். நன்மையால் உண்பாயே, நன்மையால் உண்பாயே, நிலைத்தானே புத்தியாய் நன்மையால் உண்பாயே, உன்வயது கழுத்தை போல் பலன் கொண்டு, உன்வயது கழுத்தை போல் பலன் கொண்டு, செய்ததா என்னாலும் நீ துதிப்பார். எல்லா ஆத்துமாவை நீ என்னாலும் நீ துதிப்பார். இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் பதமான என்னாலும் துதிப்பார். தந்தைதல் பிள்ளைகளுக்கு, தந்தைதல் பிள்ளைகளுக்கு தயவோடிருந்தாலும் தந்தைதல் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினான், எந்த வேளையும் அவரோடு தங்கினான், சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பாரி என்னாலும் துதிப்பார். எல்லா ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். இந்நாள் வரையே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் பதமானது என்னாலும் துதிப்பார். நன்மையால் உண்பாயே, நன்மையால் உண்பாயே, நிலைத்தானே புத்தியாய் நன்மையால் உண்பாயே, உன்வயது கழுத்தை போல் பலன் கொண்டு, உன்வயது கழுத்தை போல் பலன் கொண்டு, இன்னும் ஆகவே செய்ததா என்னாலும் துதிப்பார். எல்லா ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மகவாதி இந்நாளும் எல்லாம் எடுத்துருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்றேன்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 1, 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அது யாரா இருக்கலாம், படித்தவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், பாமரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அது எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அநேகருக்கு இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கா? இல்ல. உன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். நாம சாப்பிடணும், அடுத்தவன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணின இன்னொரு காரியத்தையும் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தையும் இனி நான் உன் தானியத்தை, ஆண்டவருக்குள்ள என்னைக்கு நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள அல்லது அவருடைய ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறின பிறகு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கேரண்டி என்னன்னா, இனி இதுவரைக்கும் நடந்திருக்கலாம், இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக, உன் விரோதிக்கு கூட ஆகாரமா கொடுக்க மாட்டாராம். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும், நல்ல கவனிங்க, அவருடைய வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆணையிட்டார்னா என்ன அர்த்தம்? சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. ஓடி 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 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் கேட்டால் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன பிரதர்னு கேட்டால் கடன். ஆண்டவர் எந்த இடத்துல கடன் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரா? இல்லை, ஒருத்தருக்கு அனுமதிக்கலை. ஏன்னா வேதம் சொல்லுகிறபடி உபாகமம் 28:12 படி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பான்னு தான் சொல்லியிருக்கார். எந்த இடத்துலையும் நம்மளை கடன் வாங்கினா ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திலையும் சரி நிம்மதி இருக்காது, அந்த உலகத்தையும் நான் போய் சேர முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தல் 12:5 படி, வெளிப்படுத்தல் 12:5 என்ன சொல்லுகிறது? உங்கள் வேதத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பங்க பார்ப்போம். கடைசி சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஐயா, ஆண் பிள்ளை என்பது ஜெய ஜீவியம். ஆனா இன்னைக்கு அநேக அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் முடியறதில்லை. ஏன்னா இங்கேயே என்ன செஞ்சிடறோம்? கடன் கடன் கடன். 2 வீலர் கடன், கார் கடன், வீடு கூட என்னது கடன். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை கடன்காரன் ஆக்கிறதுக்கு பல முயற்சிகள் இருக்குது. சொல்லுவான், நீ வெறும் ஆதார் கார்டு கொண்டாந்து கொடுத்தா போதும், உடனே 1 ரூபா கொடுத்துட்டு என்ன செய், ஏர் கண்டிஷனை வாங்கிட்டு போ. 1 ரூபா கொடுத்தா போதும், ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு விசேஷித்த தள்ளுபடியெல்லாம் இருக்குது. என்னென்னமோ சொல்லி எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும், கடன்காரனா ஆக்கிடணும். எனக்கு அன்பார்களை ஆண்டவர் அப்படி நம்மளை ஒரு நாளும் சொல்லலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது என்ன? உன் கைகளின் பிரயாசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஏன்னா நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? பெரிய மனவனே ஆத்மா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே ஆத்மா வாழ்வது போ,
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆண்டவர் எந்த இடத்துலயாவது நீ சம்பாதிக்கிறது அடுத்தவனுக்கு போயிச்சன்னு விரும்புகிறாரா? இல்லையா? அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் மட்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைவேறலை? எத்தனையோ வாக்கு தத்தம் எடுக்கிறோம். இதை உங்கள் வீட்டில் எழுதி போடுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். அடுத்தவன் கல்லாவுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, ஐயா சம்பாதிக்கிறாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் ஆமா அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அது என்ன அர்த்தம்? மாசம் முழுக்க ஓடி ஓடி வேலை செய்கிறீங்க, கடைசியில் கொண்டு வர்றது என்னது? ஒன்றும் இல்லை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் கடனுக்கு போயிடுச்சு, எல்லாம் கடனுக்கு போயிடுச்சு. ஏன்னா இருக்கிற லோனெல்லாம் வாங்கி போட்டு கடன்னா நாம் என்ன செய்யணும்? அடிமை அரசாள முடியவே முடியாது. மிக அழகாக சொல்லியிருக்கு. நம்ம சில நேரத்தில் படிக்கிற மறந்துடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. சரி. அரசாளுகிற அடிமை நிமித்தமும், அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனி நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனி நிமித்தமும், பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணி நிமித்தமுமே. பூமி சஞ்சலமே படுதான். ஏன்னா அடிமை என்ன செய்ய அரசாள முடியுமா? நாம் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்கு அல்ல, நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான நீதிமொழிகள் 22:7 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்கிறான், கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மறந்துடாது. அடிமை என்ன செய்ய முடியாது? ஜெயஜீவியத்துக்கு போக முடியாது. முதல் பிள்ளை ஆண் பிள்ளை, 2வது பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு கண்பான இந்த ஜெயஜீவியை எங்கே போய் சேரணும்? சிங்காசனத்துக்கு போய் சேரணும். நாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே போகும்போது இந்த பூமியில் உலகம் பரலோகம் இந்த 2 தான் நம்ம இங்கே வாழ்கிறோம். அடுத்து எங்கே போக போகிறோம்? அங்கே தான் போக போகிறோம். அங்கேயும் நமக்கு என்ன கிடையாது? கடன் இருந்தால் இடம் இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்டால் நீங்கள் சொல்லலாம், கடனில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் பிரதர், போனால் எடுத்துக்குவான் அப்படின்னு சாதாரண சொல்லலாம். ஆனால் அங்கே செல்லாது. அங்கே போகும்போது கடனோடு இருந்தால், கடன்கிறது ஒரு சாபம். உதாரணமாக பாருங்கள், உபாகமம் 28:44 மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவன் உன்னிடத்தில் கடன்படான், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பான், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருக்க. ஆனால் உனக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னது? நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்கு. அப்போ நம்ம தலையா இருக்கணுமா, கீழா இருக்கணுமா, மேலா இருக்கணும்? மேலாக இருக்கணும். அப்போ அநேக நேரங்களில் ஏன் ஐயா நமக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? நாம் எவைகளில் கடன் படணும்னு நமக்கு தெரியறதில்லை, எவைகளில் கடன் படக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியறதில்லை. அதான் பிரச்சனை. கடன் வாங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வேதம் அழகாக சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் பிணைப்படுகிறவரில் ஒருவன் ஆகாதே, செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. சில நேரத்தில் பார்த்துங்க, அப்படித்தான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய வரும். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என் புருஷன்ட்ட கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க. என்ன விசாரிக்க? எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு விசாரிங்க. எல்லா மாதமும் சொல்கிறாரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை.
எல்லாம் கடனுக்கு போயிடுச்சு. எவ்வளோ தான் கடன் இருக்குது, கொஞ்சம் கல்லுங்கய்யா. நான் கேட்டால் சரி உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அதை பற்றி அப்படிங்கிறாரு. என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாரு. நீங்கள் ஊழியக்காரங்க, அதனால் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அவருக்கு இப்போவாது விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா, அதுக்காவது கேட்டு பாருங்கள். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் முதல்ல பதில் சொல்ல, கொஞ்சம் கட்டாயப்படுத்தி, பிரதர் உங்களை கேவலப்படுத்துறக்கோ அல்லது உங்களை இவ்வளோ வச்சுருக்கீங்களான்னு உங்களை டீஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு ஜெபத்துக்காவது சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம்ல, கட்டாயம் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். 1.25 கோடி கடன் இருக்குன்னார். எவ்வளவு? 1.25 கோடி. 1.25 கோடினா என்னைக்கு அடைக்கிறது? எனக்கு அன்பாருடைய, கடன் என்பது மனிதனுக்கு நிம்மதியை குலைக்கிறது, சமாதானத்தை குலைக்கிறது. அநேக நேரங்களில் குடும்பத்தில் கூட சந்தோஷமாக இருக்க முடியலை. ஏன்னா கடன் வந்துட்டா கடன் வாங்கியவன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் போய் விடுகிறான். பிள்ளைகள் கூட போகிறது பிரச்சனை இல்லை, கூட படுக்கிற பாயை கூட என்ன செய்ய வேண்டி வரும், எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நீ கடன் வாங்கினா தப்புன்னு சொல்லலை. ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற, உங்கள்கிட்ட பணம் கொண்டு போகாமல் போயிட்ட, அங்கே ஒரு கைமாத்தா வாங்கி திரும்பி கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் கடன் அப்படிங்கிறது வாங்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் கொடுக்கும்போது எத்தனை பாடு. இதை அறிந்து உணர்ந்து இன்றைக்கி ஆண்டவர் எதுக்காக சொன்னார்? எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி பலவித கடன்களோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தரை கேட்டாலும் கடன் இல்லைங்கிற ஆளே இருக்குமா நம்ம தெரியல எனக்கு. யாரை கேட்டாலும் கடன் இருக்குது. என்ன பிரதர் கடன் இருக்குது? கொஞ்சம் இருக்குது பிரதர், கொஞ்சம் கடன் இருக்கத்தான் செய்யுது பிரதர். கடன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஒத்துக்கிறேன், ஆனால் கடன் இல்லாத மனிதன் இருக்க முடியாதா? நாம் அநேக நேரங்களில் சொல்கிறோமே, உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் அப்படின்னு பழமொழி சொல்லிக்கிறோம். போதும் என்ற மனம் வேணுங்கிறோம். அப்போ கடன் வாங்காத அனுபவம் வேண்டாமா? ஆராய்ந்து பாருங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கொடுத்தவனுக்கு அடிமை. அவன் என்ன சொல்கிறானோ அதனையும் கேட்கணும். அதனால் கடன் வாங்கும்போது எப்பவும் யோசிங்க, இது தேவையா, இது தேவையா? 1க்கு 2 தடவை யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவர் அதை கொடுக்கலைன்னா தேவ சித்தம் இல்லை, விட்டுருங்க. தேவ சித்தம் இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும் சொல்கிறோமே, அதே போல் ஆண்டவரே இதை நீங்கள் சித்தமானால் எனக்கு தருவீங்க. நம்மளால் சொல்ல முடியுதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, எத்தனை பேர் இன்றைக்கி கடன் பாரத்தினால கூனி குறுகி வீட்டை விட்டு வெளியே போகிற கூட பயந்து, ஐயோ அவர் பார்த்துறாரோ இவர் பார்த்துறாரோ, எப்போ என்ன வந்துடுமோ, யார் வருவாரோ, பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் கொடுத்துருக்கிற கேரண்டி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் முதலாவது அவனுக்கு பேர் என்னது? பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடணும். இந்த காரியத்தை யோசிங்க உட்கார்ந்து. இதுவரைக்கும் கடன் வாங்கியிருந்தா கூட இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கடன் வாங்காமல் இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லி பாருங்க. உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இப்படி கடன் பாரத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக கூப்பிடுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு பதில். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுவேன். அக்கா நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்களும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ஏன்னா அவருடைய பார்வை, நாம் நினைப்போம் இனிமேல் வழி இல்லாமோ, அவர் பார்வை அப்படி இல்லை. அதில் ஒரு வழி உண்டாக்குவார். ஏன்னா அவர் அவாந்தரங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர். ஆகையினால உங்கள் ஜெப காரியத்தை தாராளமாக எப்பவும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எனக்கு அன்பார்களை, நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 பே பண்ணணும், ரெக்கார்டிங்கை சேர்த்து.
பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு நீங்களே பார்த்துங்க. எங்கள் சபையை வந்து பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத மக்கள். இவர்களை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லாரும் நிறைய ஆத்துமாறட்டும்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரை கொஞ்சமாக ஆளை கொண்டு வாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகைக்கு எடுக்கணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். வெறும் வயிற்றோட கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. ஏன்னா அவங்களுக்கே நல்ல வேலையும் இல்லை, 2 கண்ணு தெரியாது, கணவன் மனைவி கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன கொடுங்க நான் கேட்க முடியும்? நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். ஏன் துணிமணிகள், எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல துணி இல்லாதவங்க உண்டு. நீங்களும் தாராளமாக கர்த்தர் ஏவினால் அதற்கென்று உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம். பார்வையற்றவங்க மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். அது மட்டுமல்ல, எப்படி பிரதர் நாங்கள் இதில் தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன்பே, ஜிபே 2 உண்டு. நீங்கள் இதுவரையாக தொடர்பு கொள்ளலாம், இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கான காரியங்களை சொல்வேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அநேக நேரங்களிலே இன்றைக்கு அநேகர் குடும்பங்களுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் மனதில் இருக்கிற பாரம் கடன். நாம் எவைகளில் கடன் பட வேண்டும், எவைகளில் கடன் படக்கூடாது, இதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டால் எத்தனை சந்தோஷம் சுவாமி. இன்றைக்கு யார் யார் எந்தெந்த குடும்பத்தில் கடன் பாரத்தோடு கண்ணீரோடு இந்த கடனில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதே என்று ஆதங்கப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தொழிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப, ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.